சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. நான் உங்ககிட்ட உண்மையை எதிர்பார்க்கிறேன். கேளுங்க. முழுசா நனைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்குங்க சொல்றேங்க. அத நீங்க உங்களோட வச்சுக்கோங்க, வெளிய தெரிய வேண்டாம். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். சரிங்க. நான் சொல்றதுக்கு முன்னாடி என்ன பத்தி என்ன தெரியும்னு சொல்லுங்க. உங்களை பத்தி எனக்கு நிறைய தெரியும். இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டது உங்க அப்பாவை பத்தி தான். ஓ, என்ன பத்தி நிறைய தெரியுமா? சரிங்க, நான் அதுக்கப்புறமா வரேன். எங்க அப்பா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? கோயம்புத்தூர் SR மில்ஸோட ஒரே ஆண் வாரிசு நீங்க தானே எனக்கு தெரியும். நீங்க ஏன் இதெல்லாம் மறைச்சிட்டு இப்படி சாதாரண ஒரு கேப் டிரைவர் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க? எனக்கு சத்தியமா புரியல. ஏதாச்சும் வேண்டுதலா என்ன? ஏங்க, நீங்க எப்படி வாழ வேண்டிய ஆளு ஏன் இப்படி பரிதாபமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க? இருந்த கேபையும் வித்துட்டு அடுத்தவங்க கிட்ட இப்படி வேலை கேட்டு கெஞ்சிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, உங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் என்ன சண்டை? ரொம்ப பர்சனல்னா சொல்ல வேண்டாம். நான் துருவி துருவி கேக்குறேன்னு நினைக்காதீங்க. அப்படிலாம் இல்ல ரஞ்சிதா, உங்ககிட்ட மறைக்கணும்லாம் நினைக்கல. பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. SR மில் சங்கரலிங்கத்தோட பையன்னு எல்லாரும் சொல்றதை விட அரவிந்தோட அப்பா சங்கரலிங்கன்னு அவரை எல்லாரும் சொல்ற அளவுக்கு நான் வளரணும்னு எனக்கு ஒரு லட்சியங்க. தப்பே இல்லைங்க, அது ரொம்ப நல்ல லட்சியம் தான். ஆனா அதுக்கு நீங்க எடுத்துக்கிற வழிமுறை தான் ரொம்ப தப்பு. உங்க அப்பா கிட்டயே உங்களுக்கு இஷ்டமான வேற ஏதாச்சும் பிசினஸ்க்கு ஒரு கேபிட்டல் கேட்டு அத வளர்த்த உங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டியை நீங்க உருவாக்கி இருக்கலாம்ல. அது எப்படிங்க என்னோட பிசினஸ் ஆகும்? நான் என்னோட சொந்த காலில் உழைச்சு மேல வரணுங்க. எங்க அப்பாவும் அப்படி வந்தவர் தான். அவரோட அப்பா அவருக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணலையே. மேபி பண்ண முடியாத நிலைமையில உங்க தாத்தா இருந்திருப்பாருங்க. ஆமாங்க, அதுவும் உண்மைதான். பட் ஆனா என் லட்சத்துல நான் உறுதியா இருக்கேங்க. அதுக்காக காரையே விக்கிற நிலைமைக்கு போனதுக்கு அப்புறமும் நீங்க இப்படி எல்லாம் பண்ணணுமா? உங்க முடிவை மாத்திக்கிறத பத்தி கொஞ்சம் யோசிங்க அரவிந்த். இல்ல ரஞ்சிதா, பேர் சொல்ற அளவுக்கு ஏதாவது சாதிச்சுட்டு தான் நான் அவரை போய் பார்ப்பேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. சரி, அதை விடுங்க. நீங்க உங்க முடிவு படியே போங்க. ரஞ்சிதா, என்ன யோசிக்கிறீங்க? உங்களுக்கு மல்லி மேல ரொம்ப பாசம் இல்லையா? அப்படியா? யார் சொன்னா? மல்லி ஏதாவது அப்படி சொன்னாங்களான்னு? இல்ல, நான் தான் சொல்றேன். நீங்க மல்லிக்காக இவ்ளோ இறங்கி ஒர்க் பண்றீங்களே, அதான் கேட்டேன். அது இல்ல, அவங்கள பிடிக்கும் அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவும் இல்லைங்க. சும்மா சமாளிக்காதீங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லாமையா உங்களுக்கும் மல்லிக்கும் கல்யாணம் எல்லாம் ஃபிக்ஸ் ஆச்சு? சும்மா பொய் சொல்லாதீங்க அரவிந்த். சிரிச்சு சமாளிக்காதீங்க, பதில் சொல்லுங்க. இல்லங்க, சமாளிக்கலாம் இல்ல. எனக்கு உங்க டிடெக்டிவ் மைண்ட் பாதி வரைக்கும் மட்டும் ஏன் வேலை செய்யுதுன்னா தெரியல. ஐயோ, சாரிங்க. நான் இப்படி சிரிக்கிறது சிலரை இரிட்டேட் பண்ணிடும். தப்பா எடுத்துக்காதீங்க. தப்பாலாம் எடுத்துக்கல, சொல்லுங்க. ஏங்க, இவ்வளவு விவரமா கேள்வி கேக்குறீங்கல்ல? அந்த கல்யாணத்தை நிறுத்தினது யாரு? நான் தான் நிறுத்தினேன். அது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? அதாங்க எனக்கு உங்க மேல செம்ம கோவம். என்னங்க? அது வேற ஒரு கணக்கு. இப்போ அந்த எல்லா கணக்கும் தப்பு கணக்காயி போச்சு. நான் மல்லிக்காக அந்த கல்யாணத்தை நிறுத்தின நினைச்சீங்க? பின்ன என் கணக்கும் தப்பு கணக்காயி போச்சுங்க. இல்ல, புரியல. உங்களுக்காக தான் அந்த கல்யாணத்தை நிறுத்தினே. ஆமாங்க, உங்களை முதல்லயே பார்த்திருந்தேன்னா, உங்ககிட்ட பழகி இருந்தேன்னா, நான் முதல்ல அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க மாட்டேங்க. ஆடி சேலு
வந்தாச்சுங்க சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தள்ளுபடி ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தள்ளுபடி ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.